நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குரு வக்ரம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக குரு வக்ரம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம். ஏன்னா குருன்னா ஒரு நல்ல கிரகம், நிச்சயமாக நல்ல பலனை தருவார், சுப கிரகம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருடைய மனசுலேயும் இருக்குது. அப்போ அது வக்கரம் அப்படின்னோடனே எதிர்மறையான பலன்களை தரும். அப்போ அது கெடுபலனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயமாக எல்லாரும் எடுத்துக்கொள்கிறார்கள். உண்மையில் அது அப்படி அல்ல. எந்த கிரகமுமே வக்கரம் என்றால் பின்னோக்கி செல்வது அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் இல்லை. எந்த கிரகமும் பின்னோக்கி செல்லாது. இல்லை, ராகு கேது மட்டும் பின்னோக்கி செல்லுகின்ற, எப்போவுமே வக்கர நிலையில் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கின்ற 2 சாயா கிரகங்கள் இருக்குது. அப்போ இந்த குரு வக்கரம் அப்படின்னா என்ன, குரு வக்கரமாக போகிறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு மாத்திரம் இல்லை, எந்த ஒரு கிரகமுமே வக்கர கதியில் செல்லுகிறது அப்படின்னா அது ஒரு மாயையான தோற்றம். உதாரணமாக இப்போ நம்ம ரயிலில் ஒரு ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோம். திடீர்னு நம்ம ட்ரெயின் கிளம்புறது. நம்ம ட்ரெயின் கிளம்பும்போது எதிரில் நிற்கிற 2 ட்ரெயின் நம்ம எதிர் திசையில் போகிற மாதிரியான ஒரு தோற்றம், மாயமான தோற்றம். ஆனால் அந்த ட்ரெயின் நின்றுட்டு தான் இருக்கும். நம்ம ட்ரெயின் தான் மூவ் ஆகிருக்கு. அந்த மாதிரி தான் வக்கர கதி அப்படிங்கிறது. கிரகங்கள் வக்கரமாக வராது, ராகு கேதுவை தவிர. அப்போ என்ன இது கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரியனிலிருந்து குரு சனி இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்குது. அந்த நீள்வட்ட கோல் வடிவ அதோட சுற்றுப்பாதையில் அது 2 முனைகளில் அதிக தூரமாக இருக்கும். அந்த இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருக்கின்ற அந்த நிலையில் குரு சனி 2 பேருடைய பலாபலன்கள் கொஞ்சம் குறையிறதோ அல்லது மாற்றத்தை அல்லது சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். இதுதான் வக்கரம். இன்னும் சொல்லப்போனால், இப்போ நம்ம முகத்துக்கு பக்கத்தில் டார்ச் அடிச்சிங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். அதுவே 100 அடி தள்ளி இருந்து நம்ம முகத்துக்கு நேராக டார்ச் அடித்தா எப்படி ஒரு மெல்லிசான ஒளிவட்டம் தெரிகிறதோ அது மாதிரி தான் சூரியனிலிருந்து. பொதுவாக சூரியன் நடுநாயகமாக இருந்து சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுழண்டு வருகின்றன. அப்போ அந்த சூரியனிலிருந்து ஒரு கிரகம் தள்ளி ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அதோட ஒளியானது கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கும். அப்போ குரு சனி 2 கிரகங்களும் முக்கியமாக வக்கரம் பெறும்னு சொல்லலாம். எல்லாமே வக்கரம் பெறும். மற்றவர்கள்லாம் வக்கரம் என்பது சில நாட்கள் அல்லது ஒரு வாரம் அதிகபட்சம் இருக்கலாம். குருவும் சனியும் மட்டுமே அதிக நாட்கள் வக்கரமாக இருக்கிற ஒரு தன்மை கொண்டது. இப்போது இந்த குரு வக்கரம் கூட 116 நாட்கள் இருக்குது. அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 அன்று ஆரம்பிக்கின்ற அந்த வக்கர கதி ஆனது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறது. ஏற்கனவே சனி பகவான் வக்ர நிலையில் தான் போயிட்டுருக்கார். அப்போது அந்த வக்கர நிலையில் இருக்கிற அந்த கிரகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து பலனை தருகின்ற அந்த அமைப்பில்
அதிக தூரத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்ற போது அந்த கிரகத்தினுடைய சலனமானது சற்று பலவீனப்பட்டு இருக்கும். அப்போ அந்த கிரகங்கள் தருகின்ற பலன்களும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். இதை தான் வக்ர பலன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ லக்னம் வலுப்பெற்றிருந்தாலோ நடக்கின்ற தசாபுக்திகள் வலுவாக இருந்தாலோ இந்த குரு வக்ரம் சனி வக்ரம் போன்றவைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இன்னும் சொல்லப்போனால் குரு தசாபுக்தி, குரு அந்தரம், குரு சூட்சுமம், குரு பிராணன் போன்ற குருவினுடைய தசாபுக்திகள் நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த குருவினுடைய வக்கர பலன் சற்று தூக்கலாக தெரியும். ஆகவே யாருக்கெல்லாம் குரு தசாபுக்திகள் அந்தரம் சூட்சுமம் பிராணன் நடக்கிறதோ அவங்களுக்கு அந்த குருவினுடைய பலாபலன்கள் ஒரு தெரிகின்ற வகையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். ஆனால் கண்டிப்பாக அந்த குரு வக்ர பலன் ஒரு மாறுபட்ட பலனை தரும். நம்ம எதிர்பார்த்து குருக்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அந்த பலன் கிடைக்க வாய்ப்பில்லை. அது மாத்திரம் இல்லாமல் அந்த குரு இந்த வக்ர காலத்தில் எந்தெந்த ராசிகளை பார்க்குறாங்களோ அது பெரிய அளவில் மாறுதல் இல்லை. ஏன்னா இந்த தடவை ரிஷப ராசியிலேயே வெறும் நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் தான் குரு வக்ர நிலையில் போகிறார். ஆனால் 116 நாட்கள், ஒரு 3 மாதம் 20 நாட்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டம் குருவினுடைய பலாபலன்கள் 12 ராசிக்கும் சற்று மாறுதலுக்கு உட்பட்டது. எந்த மாதிரியான மாறுதல் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். அன்பிற்கினிய கன்னி ராசி அன்பர்களே, இப்போ நம்ம குரு வக்ரம் அடையும் போது எப்படிப்பட்ட பலன்களை கன்னி ராசி அன்பர்கள் பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024ஆம் வருடம் குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார். 116 நாட்கள் இந்த வக்ர சஞ்சாரம் நடந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் நாள். இந்த இடைப்பட்ட 116 நாட்கள் கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே குரு பயிற்சி பலன்களை பார்த்தோம். கன்னிராசிக்கு குரு பகவான் 9வது வீட்டில் இருக்கிற பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அந்த குரு பகவான் 4 மற்றும் 7வது வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர். 4, 7க்குரியவர் 9வது வீட்டில் எல்லாமே அற்புதமான இடங்களாக இருக்கிறதுனால குரு பயிற்சி பலன்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கன்னி ராசி அன்பர்களுக்கு சொன்னோம். ஆனால் இப்போ வக்ரகதியில் வரும்போது இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அல்லது அவர்கள் பெற்று வந்த பலன்கள் எப்படிப்பட்ட மாறுபாடுகளை சந்திக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக 4வது வீடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா வீடு, தோட்டம், வாகனம், சுகஸ்தானம். அது நம்ம ஏதாவது பொருள் வாங்கிறது, நிலம் வாங்கிறது மற்றும் நம்ம பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி மன தூய்மை, நல்ல ஒழுக்கம், படிப்பு போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது 4வது இடம். நண்பர்களை பற்றி சொல்லக்கூடியது, வாகனத்தை பற்றி சொல்லக்கூடியது. 7வது இடம் எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், களத்திரஸ்தானம், வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடியது, தொழில் கூட்டாளிகள் பற்றி சொல்லக்கூடியது, நண்பர்கள் பற்றி, காதல் பற்றி, நல்ல ஒழுக்கம் பற்றி சொல்லக்கூடியது. அதே நேரத்தில் ஒருவருடைய ஆசை, அவர் அனுபவிக்கின்ற செயல்கள் மற்றும் வழக்கு, வம்பு போன்ற விஷயங்கள், வெளிநாடு போன்ற விஷயங்களையும் களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடம் சுட்டி காட்டும்.
இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் சம்பந்தமாகத்தான் பிரச்சனைகள் வரப்போகிறது. அது குறிப்பாக பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 9வது இடத்துல குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார். கன்னி ராசிக்கு புதன் அதிபதி. ஏற்கனவே நம்ம மிதுன ராசிக்கு பார்த்தோம். மிதுன ராசிக்கு 12வது இடத்துல பாதகாதிபதி குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி நல்ல பலனே பெற்றார்கள். மிதுன ராசிக்கு வக்ர நிலையிலும் நல்ல பலன்களை பெறுவார்கள்னு பார்த்தோம். ஆனால் கன்னி ராசி அப்படி இல்லை. கன்னி ராசியை பொறுத்தவரை உபய ராசியாக இருப்பதால் 7வது வீட்டதிபதி குரு பகவான் தான் பாதகாதிபதி. 7வது வீடு பாதகஸ்தானம். அப்போ பாதகாதிபதி குரு பகவான் வக்ர நிலையில் 9வது இடத்துல இருக்கார். அங்கே 12, இப்போ 9வது இடம், நல்ல இடம், பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடம். அந்த இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற போது ஒரு பாதகாதிபதி நல்ல பலனை தருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாக குரு பகவான் 4, 7 ரெண்டுமே நல்ல இடங்கள். பொதுவாக 4வது இடம் அப்படிங்கிறது நம்முடைய நிலபலங்கள் வாங்கிறது மற்றும் நம்முடைய ஒழுக்கம் பற்றி ஆசைகள் நிறைவேறதை பற்றி எல்லாம் சொல்லணும்னு சொன்னேன். இப்போ அதில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 9வது இடம் பித்ருஸ்தானமும் கூட. புதன் ராசியாதிபதியாக இருந்தாலும் அந்த புதன் மிக அற்புதமான பலன்களை, அறிவு சார்ந்த விஷயங்களை தரக்கூடியவர். 4வது இடம் என்பது கல்வி பற்றி சொல்லுகின்ற இடம். அப்போ படிக்கின்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் கவன சிதைவு ஏற்படலாம். விளையாட்டில் போய் மனசு ஆர்வம் அதிகமாகலாம், அல்லது நண்பர்கள் மூலமாக வேறு ஏதாவது சில விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் படிப்பில் கவனம் சிதையக்கூடும். சிலர் செல்ஃபோன் பார்க்கறதுனாலையும் இன்னும் சில தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்துவதன் மூலமாக கல்வியில் கவனம் குறையக்கூடும். அதே செல்ஃபோன் தான் சில பேருக்கு கூகுளில் சர்ச் பண்ணி படிப்புக்கு உதவியாக இருக்குது. சில பேர் தங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை கூகுள் சர்ச் பண்ணி படிக்கின்ற வாய்ப்பையும் பார்க்குறோம். அந்த மாதிரி மாணவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு, அதுவும் பாதகாதிபதி வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற சூழ்நிலையில் எந்த மாதிரியான பலன்களை கல்வியில் தரப்போறார் அப்படின்னா, மாணவர்களுக்கு கவன சிதைவு ஏற்படும். மேலும் இந்த காலகட்டத்தில் அவங்க ஏதாவது நீட் எக்ஸாம், ஜிஆர்இ எக்ஸாம் போன்ற போட்டிகளில் எழுதியிருந்தால் நினைத்த இடத்தில் அவர்களுக்கு இடம் கிடைக்காது, அல்லது அவர்கள் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்காமல் போகலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையை தருவார். கடைசியில் அந்த பாடம், எந்த பாடம் படித்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார், அதில் சிறப்பாக வரக்கூடியவராக இருப்பார். இன்னும் அவர் நினைச்சதோட அவர் படித்த பாடம் சிறப்பாக இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த நேரத்தில் அவருக்கு அவர் நினைத்த பாடம் கிடைக்காத போகலாம், அல்லது அவர் நினைத்த கல்லூரியில் படிக்க முடியாமல் போகலாம். இந்த மாதிரி சில சிரமங்கள் இந்த 116 நாட்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு, அதுவும் குறிப்பாக புதனும் கல்விக்கு காரகன், அதே நேரத்தில் 9வது இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற குருவும் படிப்புக்கு காரகன். அப்போ படிப்பு சம்பந்தமாக பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் குரு திசை, குரு புத்தி, குரு அந்தரம், குரு சூட்சுமம், குரு பிராணன் போன்றவைகள் நடைபெறுகிறதோ அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் லேசா சோதனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவர்களுடைய ஆசை நிராசையாகலாம். அது மட்டுமல்லாமல் சில பேருக்கு
அனுபவிக்கின்ற ஆசை கூட இருக்கும். சில சந்தோஷத்தை அனுபவிக்கின்றது, விளையாட்டை பார்ப்பதன் மூலமாக ஒரு விதமான சந்தோஷத்தை அனுபவிப்பது, மற்றும் பாட்டு கேட்பது, இன்னும் நடனம் ஆடுவது, இந்த ஏதோ கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது போன்ற விஷயங்களில் அவர்கள் அனுபவிக்கின்ற சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதிலெல்லாம் இப்போ முட்டுக்கட்டை விழுந்துடும். அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதே மாதிரி 4வது வீடு சம்பந்தமாக வாகனங்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். புதிய வாகனத்தில் நம்ம லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறதோ அல்லது ஹெல்மெட் இல்லாமல் போகிறதுனால அபராதம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சில பேர் ஒன் வே டிராஃபிக்கில் போயிட்டு அபராதம் செலுத்துகின்ற சூழ்நிலை இருக்கலாம். நமக்கு நேரடியாக வில்லங்கம் வரணும்னு அவசியம் இல்லை. வில்லங்கம் நம்ம எப்படி இருந்தாலும் வரும். சரி, நம்ம இந்த 116 நாளும் நம்மளுடைய வண்டியை எடுக்காமே இருக்கலாம், வாகனத்தை ஓட்டாமல் இருக்கலாம் அப்படின்னா அதுவும் நமக்கு பெரிய நன்மை தராது. காரணம், நம்ம ஃப்ரெண்டோ அல்லது நம்ம சொந்தக்காரங்க யாராவது வாகனத்தை எடுத்து சென்று அந்த வாகனம் ஏதாவது சட்ட விதிமீறல்கள், போக்குவரத்து விதிமீறல்களை செய்த காரணத்தினால நமக்கு கோர்ட்டிலேருந்து சம்மன் வரும். நம்ம பேரில் தானே வண்டி இருக்குது, அந்த சம்மன் நமக்கு வரும். ஆகவே இந்த நேரத்தில் நம்ம அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு அபராதம் செலுத்துகின்ற தன்மையோ, அரசாங்கம் மூலமாக தண்டனை பெறுகின்ற ஒரு சூழ்நிலையோ ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, சில பேருக்கு வாங்கிய வாகனம் அதிக ரிப்பேர் தரக்கூடியதாக இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால வண்டி நம்ம அவசரமாக எங்கேயாவது புறப்படும் போது வண்டி தயார் இல்லாத நிலையிலோ, டயர் பஞ்சர் ஆகிறதோ அல்லது வண்டி ஓடாத ஒரு சூழ்நிலையோ சந்திக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் வாகனம் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகள். இந்த காலகட்டத்தில் அது கன்னி ராசி அன்பர்களுக்கு அப்படித்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் அந்த புது வாகனம் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். பழைய வாகனம் செல்லுபடியாகாத ஒரு சூழ்நிலை, அதிக செலவு வைக்கிற காரணத்தினால் அதிக முதலீடு செய்து புதிய வண்டி வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா ஆஃபீஸுக்கு நம்ம வண்டியில் தான் போயிட்டு வரோம், அதுதான் நமக்கு வசதி. நேரத்துக்கு போகிறதுக்கு வாகனம் தான் இருக்கணும். அப்போ வாகனம் இல்லாமல் இருக்க முடியாதுன்னா கடன் வாங்கி புதிய வாகனம் வாங்கணும். அப்போது கடன் வாங்கிறது ஒரு கஷ்டம், புதிய வாகனம் வாங்கிறது கஷ்டம். அப்புறம் அடிமாட்டு விலைக்கு நம்மக்கிட்ட இருந்த பழைய வண்டியை கொடுக்கறது ஒரு கஷ்டம். அந்த மாதிரி கஷ்டங்களை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை தான் கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதே போல் கன்னி ராசிக்கு 7வது வீட்டு பாதகாதிபதி. அந்த 7வது வீடு அப்படிங்கிறது அந்த பாதகாதிபதியினால் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் முற்றி அது மறைமுகமாக ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம். ஆகவே நண்பர்கள் மூலமாகவும் அல்லது நம்ம வாழ்க்கை துணை மூலமாகவும் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நம்ம பார்ட்னர்ஸ் ரொம்ப நம்பிக்கையானவங்க தான். நம்ம தொழிலில் அவங்க எனக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்காங்க அப்படின்னு தைரியமாக நம்பிக்கையாக நீங்கள் இருக்கும்போது அவர்கள் செய்த சில தவறுகள் உங்கள் கவனத்திற்கு வரும். பார்ட்னர்கள், கூட்டாளிகள் மூலமாக சில நம்பிக்கை இல்லாத தன்மைகள் வெளிப்படக்கூடும். அதனால் நீங்கள் முதல்லையே அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுருந்தீங்கன்னா அந்த தவறு நடக்காமல் தடுத்திருக்கலாம். அதனால் கூட்டாளிகள் மூலமாக ஏதாவது ஒரு வகை பிரச்சனைகள் வரக்கூடும். சில சமயங்களில் கூட்டாளி நான் ஒரு 6 மாதம் வெளிநாடு போகிறேன், மொத்தமாக நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போவோம். இது எதிர்பாராத சூழ்நிலையினால் அதனால சில சமயங்களில் நம்மளுடைய வேலை பழு அதிகரிக்கக்கூடும். எப்படியோ வாழ்க்கை துணையாகட்டும், தொழில் கூட்டாளியாகட்டும், பூர்வீக சொத்தாகட்டும், வாகனம் மற்றும் நிலபலம் எல்லாமே ஏதாவது ஒரு சிறு சங்கடத்தை தரும். ஏன்னா அந்த வக்கர நிலையில் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால சில சமயங்களில் பொருள் நஷ்டம் கூட ஆகலாம். நம்ம நிலம் வாங்கிறதுக்கு ஒரு ரேட்டு கொடுக்குறோம், அந்த ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கிறதுனால தேவையில்லாமல் அந்த நிலத்தோட மதிப்பை கூட்டி விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நமக்கு போட்டியாக சில பேர் கேட்கறதுனால அதிகப்படியான விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை.
இல்லை நம்ம ஒரு புது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணி அங்கே போகிறோம். நம்ம போன நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கிற சில பொருட்கள் அல்லது சரியான முறையில் வேலை செய்யாத காரணத்தினால நம்ம ரிப்பேர் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள். ஆகவே கன்னி ராசியை பொறுத்தவரை குரு வக்ர நிலையில் இருக்கின்ற போது சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்தான் செய்யும். படிக்கின்றவர்கள் படிப்பிலே கவன சிதைவு ஏற்படலாம். வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளிகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். அதே போல குடும்பத்திலும் சில வாக்குவாதங்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் மிதுன ராசி கன்னி ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்தோம்னா நம்ம கஷ்டங்களை குறைத்து கொள்ளலாம். அது குறிப்பாக குரு தசாபுக்தி நடக்கிறவங்க கொஞ்சம் அதிகப்படியான கவனமாக இருக்கணும். மற்றபடி கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர நிலை பயிற்சி என்பது சிறிய பாதிப்பை தந்தாலும் முடிவில் சுகமாக முடியும். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. படிக்கின்ற மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், அதை முக்கியமாக பார்க்கணும். மற்றபடி நல்ல பலன்களை இந்த 116 நாட்களுக்கு பிறகு கன்னிராசி என்பர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வாழணும். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற நிலைமையில் நம்ம இருந்தோம்னா இந்த குரு வக்ர பலன் பெரிய பாதிப்பை கன்னி ராசிக்காரர்களுக்கு தராது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.